So given f vector is equal to grade x3 x cube plus y cube plus z cube minus 3xyz கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? curl f is equal to del cross f vector is equal to I vector dou f1 dou x plus j vector dou f2 divided by dou y plus k vector dou f3 divided by dou z. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த f வெக்டரை வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது f1 கிடைக்கும் உங்களுக்கு. y வெக்டரை y வச்சு f டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது f2 கிடைக்கும். z வச்சு f டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு f3 கிடைக்கும். இப்போ பாருங்க, x வச்சு இந்த f வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 3x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x is cubeங்கிறது என்ன ஆகும்? 3x is cube. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் xn is equal to n xn minus 1. ஸோ என்ன வரும்? x is cubeங்கிறது என்ன வரும்? 3x 3 minus 1 வரும். அப்போ என்ன வரும்? 3x square வரும். ஓகேவா? இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x square கிடைக்கும். 3x square இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம்ஸ் 0 ஆயிரும். 3x square அப்புறம் நீங்க மைனஸ் போட்டுக்கோங்க. x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x மட்டும் 1 ஆயிரும். ஸோ பேலன்ஸ் எடுத்துக்கு மைனஸ் 3yz. ஸோ மைனஸ் 3yz i வெக்டர். இந்த i வெக்டர் அப்படியே போட்டுக்கோங்க. i வெக்டர் பிளஸ் இப்போ y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த y டேர்ம் மட்டும் தான் இருக்கும். xலயும் அப்படிதான். x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 0 வரும். y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3y ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி y தான் போடுவோம். y. ஸோ இங்க 3y ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 3y ஸ்கொயர் மைனஸ் இங்க y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த y டேர்ம் மட்டும் 1 ஆகும். ஸோ மைனஸ் 3xz j வெக்டர் பிளஸ் அடுத்து என்னது? z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிரும். z மட்டும் இருக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? 3z ஸ்கொயர் கிடைக்கும். 3z ஸ்கொயர் மைனஸ் இந்த z 1 ஆயிரும். ஸோ மைனஸ் 3xy. ஸோ மைனஸ் 3xy z வச்சு இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3xy k வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ங்கிறது f1, இந்த டேர்ம்ங்கிறது f2, ஸோ இந்த டேர்ம்ங்கிறது f3 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபார்முலா என்னது? curl f ஃபார்முலா என்னது? I வெக்டர் j வெக்டர் k வெக்டர் dou by dou x divided by dou by dou y dou by dou z f1 f2 f3. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல இதை எழுதுங்க. I வெக்டர் j வெக்டர் k வெக்டர் dou by dou x dou by dou y dou by dou z f1 இருக்கிற இடத்துல இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 3x ஸ்கொயர் மைனஸ் 3yz. அடுத்து f2 இருக்கிற இடத்துல 3y ஸ்கொயர் மைனஸ் 3xz. அடுத்து f3க்கு 3z ஸ்கொயர் மைனஸ் 3xy. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? I வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டா இந்த டேர்மை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன எழுதலாம்? டோ பை டோ y வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? இந்த டேர்ம்ல y இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாமே 0 ஆயிரும். ஸோ y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு? மைனஸ் 3xy இருக்கு. ஸோ y வச்சு பண்ணும்போது